அவ்வளோதாங்க, நம்ம கிணறு ரீச் ஆயாச்சு. இந்த கிணறு ஓகேவாக தான் இருக்குது, தண்ணி மேலே அப்படியே இருக்குது. இவருக்கு வேறு நீச்சல் தெரியாது, தள்ளி விட்ருவோமா? சத்தியமாக நான் செத்தே போயிடுவேன். சரி, எத்தனை கப்பீஸ் பாடுறா செத்தான் சிவனாண்டி. எந்த பக்கம் ஏறி வருவ? அவ்வளோதான், செத்து போயிட்டேன். எந்த பக்கம் ஏறி வருவ? பால் தான் ஒரு பாயிண்ட் ஊற்றிட்டு வந்துடுறேன். எங்கள் அப்பா என்ன ஆம்பளை தான் பார்த்தாரு, பொம்பளையா இல்லை. நான் அழகா சூத்த பிடிக்க அங்கேயே ஊற்றிருக்கலாம். கண்ணாடியாவது உட்காந்து ஊற்ற மாட்டா, எங்கே போய் உட்காந்து ஊற்ற கவுருக்கு கவுத்த பிடிச்சி ஊற்றிக்கா. ஜூம் பண்ணுறேன். ஜூம்லாம் பண்ணாத, ஜூம் எதுவுமே பண்ணாத, ஜூம் அவுட் பண்ணிடு. ஆண்டவா, எங்கே போகிறா? ஐயா செருப்பு கண்டுக்கிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் உள்ளே போய் மண்ணத்தில் வர போகிறேன் பாருங்க. அதாவது இவர் என்ன சொன்னார்னாங்க, கிணத்துக்குள்ளே போயிட்டு மண் எடுத்துகிட்டு வராராம். பாப்பா எடுத்துகிட்டு வரானா இல்லையான்னு. மேலே வந்துட்டான். மண் எடுத்தாச்சு, மண் எடுத்தாச்சு. ஆமா, ஓடு மேலே ஏதோ கீழே 2 அடி ஆழத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறான் பாருங்க. ஒரு 200 அடி இருக்காத? 150 அடியா. 200 அடி போயிட்டு வந்துட்டான். எங்க சைட்ல இருந்து வச்சு வந்துட்டியா? செருப்பால் அடிப்பேன். அதை பக்கமே போல சட்டிக்குள்ள இருந்து எடுத்து வந்துட்டேன். நான் கொண்டு வந்து காட்டுவா, மண் எடுத்துறான்னு சொல்றாங்க. வாங்க பாப்போம். சைட்ல வந்து அள்ளுவாங்க பாரு கையில. காட்டு. டேய், இவன் ஏதோ கோல்மால் பண்ணிக்கிறான்டா. கோல்மால்லாம் இல்ல, அதான் இங்க இருந்து பாக்கெட் கூட இல்ல இல்ல. அதுக்காட்டி 200 அடி போயிட்டு வந்துட்டேன். 200 அடிலாம் இல்லை, கம்மி தான். எத்தனை அடி? கம்மி தான். எத்தனை? 100 தான் இருக்கும். போக வேண்டிய